வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அதிமுக புரட்சித் தலைவி அம்மா கட்சியைச் சேர்ந்த பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் சலீம் அவருடன் நடத்திய நேர்காணலை தற்போது பார்ப்போம். முன்னாள் எம்பி திரு கே.சி. பழனிசாமி அவர்களை நாம் இப்பொழுது கேட்கலாம். ஓபிஎஸ் அணியில் முக்கியமான தலைவராக இருக்கார். தேர்தல் ஆணையத்திலும் இந்திய தேர்தல் ஆணையத்திலும் இன்று அவர் தான் இருக்கிறார். சார், உங்களுக்கு தேர்தல் நீங்க கோரிய சின்னங்கள் என்ன, உங்களுக்கு வழங்கப்பட்ட சின்னம், உங்களுடைய கட்சி பெயர் என்ன, தமிழக மக்களுக்கு சொல்லுங்க. எங்களது கட்சிக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மா என்ற பெயர் வழங்கப்பட்டிருக்கிறது. எங்களது சின்னம் மின்கம்பம். அது இரட்டை இலையை பிரதிபலிக்கிற வகையிலே எங்களுக்கு அமைந்திருக்கிறது. நிச்சயமாக இந்த ஒரு இடைக்கால அறிவிப்பு என்பது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் பக்கம் இருக்கிறது, இரட்டை இலை சின்னம் எங்கள் பக்கம் இருக்கிறது என்பதற்கு உண்டான ஒரு முன்னோட்டமாக எங்களுக்கு இது அமைந்திருக்கிறது. இதே போல சசிகலா தரப்பில், அந்த அணி தரப்பில் என்ன கோரிக்கை வைக்கப்பட்டது? இந்திய தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு என்ன சின்னம், அவங்களுடைய கட்சியின் பெயர் என்ன ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க? அவர்களுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா என்ற பெயர் வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழக மக்கள் அனைவருக்கும் தெரியும். அவர்களது அம்மா சின்னம்மா என்பதுதான் அனைவருக்கும் தெரியும். அதே போல் அவர்களுக்கு தொப்பி சின்னம் வழங்கப்பட்டிருக்கிறது. கிராமங்களிலே தலையில் முக்காடு போட்டுக்கொண்டு போக வேண்டும் என்று சொல்லுவார்கள். அந்த வகையில் அவர்கள் தொப்பியை வைத்து அவர்கள் முகத்தை மறைத்து கொண்டு செல்ல வேண்டியதுதான். உங்களுடைய கட்சியின் பெயரும் உங்களுடைய கட்சியின் சின்னமும் சசிகலா அணியை காட்டிலும் உங்களுக்கு வாக்குகளை எப்படி ஈர்த்து தரப்போகிறது? எங்களுக்கு புரட்சி தலைவி அம்மா என்ற பெயரும் அவர்களது வழித்தோன்றலாக அண்ணன் ஓபிஎஸ் அவர்களது தலைமையும் நிச்சயமாக எங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தேடி கொடுக்கும்.